உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கடத்தினது யாருன்னு ஆதிக்கு தெரியும்டி. ஏய், என்ன சொன்ன? ஆதிக்கு தெரியுமா? தெரிஞ்சும் அவர் ஒண்ணு பண்ணாம தான் இருக்காரு. இதுல எங்க போய் நீயும் நானும் ஏதாவது பண்றதுக்கு? ஏய், என்னடி சொல்ற? எனக்கு புரியல. தமிழ கடத்தினது யாருன்னு ஆதிக்கு நிஜமாவே தெரியுமா? தெரியும், அவர் தெரியும் தான் சொன்னாரு. யாருன்னு எதனா கேட்டியா? யாருன்னு சொன்னாரா? யாருன்னு சொல்ல மாட்டாராம். ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? தெரியல, நான் எவ்வளவோ கேட்டுட்டேன், சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆண்டாள், ஆ? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆதி. பாரதி, மெடிசன்ஸ்லாம் இருக்கு, வச்சிருங்க. ஆதி, தமிழ கடத்தினது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆதி, உங்ககிட்ட தான் அதை கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்க. நீங்க எதுக்கு அவ மூஞ்சிய பாத்துட்டு இருக்கீங்க? கேள்வியை நான் தானே உங்ககிட்ட கேட்டேன், என்கிட்ட பதில் சொல்லுங்க. ஆதி, நான் இந்த விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல, சில விஷயங்களை எப்போ எப்படி சொல்லணும்னு இருக்கு. அது வரைக்கும் எல்லாரும் பொறுமையா தான் இருக்கணும். ஏங்க, கடத்திட்டு போனது உங்களோட பொண்ணுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எப்படிங்க உங்களால அமைதியா இருக்க முடியுது? எனக்கே அந்த ஆளை பார்த்து கண்டந்துடமா வெட்டி போடணும்னு தோணுது. நீங்க எப்படிங்க இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? அமைதியா இருக்கான்னா அவனுக்கு கோபம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. போதும், சமாளிக்காதீங்க. தமிழ கடத்த சொன்னது யாரு? ஏங்க, உங்களால எதுவும் பண்ண முடியலன்னா நான் பாத்துக்கிறேன். என்னால முடியல, என் புருஷன் பாத்துப்பாரு. என்னன்னு சொல்லுங்க, யாரு? தமிழ் மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்துக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் இருந்தா அவ என் பொண்ணு. அப்ப எனக்கு எந்த அளவுக்கு கோபம் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏங்க, உங்களை பார்த்தா கோவமா இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, தப்பு செஞ்சவரை காப்பாத்துற மாதிரி தான் இருக்கு. நீங்க என் கண்ணுக்கு ஆண்டாளா தெரியாம அழகரா தெரியறதுனாலதான் உங்ககிட்ட நான் இப்படி பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த டாபிக்கை பத்தி பேச வேண்டாம். அப்ப கண்ணுக்கு பாரதி தானே தெரியணும், ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. ஆதி, தமிழ உங்க மகளா நினைக்கிறீங்களா இல்லையா? ஆதி, ஒரு விஷயத்தை ஒருத்தன் சொல்லாம இருக்கானா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். நமக்கு பிடிச்சவங்களோட லைஃப் கூட அதுல இருக்கலாம். அது தெரியாம இஷ்டத்துக்கு எதையாவது பேசிட்டு இருந்தா வந்தோமா ஃப்ரெண்ட பார்த்தோமான்னு போயிட்டே இருக்கணும். தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி. இன்னொரு தடவை இப்படிலாம் பேசினா நான் இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். ஆதி, ஆண்டாள், சாரி டி. அவர் ஏதோ கோவத்துல பாரதி, இனிமே நான் இங்க வந்தா உன் ஃப்ரெண்டா மட்டும் தான் வருவேன், சரியா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.